மிஸ்டர் ரூபன் 30 இயர்ஸ் 30 வயசு சொல்லி நம்ம கிட்ட ஒரு 2.5 மந்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வந்திருக்காரு. வரும்போது கவுண்டிங் இல்லை, மொட்டிலிட்டி இல்லை, மார்ஃபாலஜி எதுவுமே இல்லை, 0 கவுண்ட் சொல்லி தான் வந்திருக்காரு. ஜஸ்ட் ஒரு 2.5 மந்த் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காது. நம்ம ரூபன் சார் எடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கு. 43 மில்லியன் இருக்கு 2.5 மந்த்ல இவருக்கு. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி எவ்ரி திங் நார்மலா இருக்கு. அது டோட்டல் வால்யூம்ல இருந்து எல்லாமே நார்மலா இருக்கு. இப்போ ரூபன் சாருக்கு என்னன்னா ஒரு டியூ டேட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் நீங்க பிரெக்னென்ட்காக நீங்க ட்ரை பண்ணுங்க. அதோட டியூ டேட், ஓவலேஷன் டேட் வந்து இப்போ நான் டிக் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ இந்த டியூ டேட்ல ப்ராப்பரா இருந்தாவே இவங்களோட மிஸ்ஸஸ் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரூபன் சார், நீங்க வரும்போது நம்ம கிட்ட கவுண்டிங் எவ்வளவு சார் இருந்தது? கவுண்டிங் வந்து 0 சார். 0 தான் இருந்தது. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க நேம் கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் வந்து சேலத்துலேருந்து வரேன் சார். என் பேர் ரூபன் குமார். உங்களுடைய ஏஜ் என்னங்க சார்? ஏஜ் வந்து 30ங்க சார். 30. வரும்போது கவுண்டிங் ஏதாவது தெரிஞ்சுதா? மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி இல்லைங்க சார். எதுவும் இல்லை. இப்போ 2.5 மந்த் எடுக்கும்போது உங்களுடைய கவுண்டிங் எவ்வளவு சார் இருக்கு? சார் 43 43 மில்லியன் இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்? சேலம் சார். சேலத்துல இருந்து வரீங்க. நம்ம மெடிசன் 2.5 மந்த் எடுத்துருக்கீங்களே, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கேது அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் மெடிசன் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் தயக்கமாக தான் சார் இருந்துச்சு. 2-3 பேர்த்திட்ட எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். சார்கிட்ட வந்தவுடனே மெடிசன் எடுத்த 1 மந்த்லேயே நல்லா கொஞ்சம் சேஞ்சஸ், நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு சார். நெக்ஸ்ட்டு 1 மந்த்து கழிச்சு சார் வந்து வாங்க வந்து மெடிசன் எடுத்து ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அதேமாரி வந்தோம், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. பார்த்துட்ருக்கோம் சார் சார்கிட்ட. இப்போ வந்து 43 மில்லியன் இருக்குங்க சார் இப்போ. ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால உங்களுக்கு டிஃபரெண்ட் நல்லா தெரியுதா உங்களுக்கு? நல்லா டிஃபரெண்ட். ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்க வெளியில எடுத்திருக்கீங்க, நம்ம கிட்டே எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கு என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, ஆல்ரெடி வெளியே 2-3 பேர்த்திட்ட எடுத்துருந்தோம் சார். அங்கே எடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா மெடிசன் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அதை நானும் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பக்கம் சாப்பிட்ருந்தேன். எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலைங்க சார். சார்கிட்ட வந்து யூடியூப்பில் தான் பார்த்துட்டு தான் வந்தேன். வரும்போதே சரி எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு தயக்கத்தில் தான் நான் வந்தேன். வந்து சார் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், நான் சொல்கிற மெடிசன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி வந்தேன், மெடிசன் கொடுத்தாரு, சாப்பிட்டேன். எனக்கு நல்லபடியாக இருக்குதுங்க சார். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ரூபன் சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த மந்த் நான் டியூ டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டேட்ல நீங்க ப்ராப்பரா இருந்தாவே நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு மிஸ்ஸஸ் சான்சஸ் இருக்கு. கன்சீவ் ஆயிட்டீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஸோ நீங்க இந்த டியூ டேட்ல வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். சரிங்களா? சரிங்க சார். சார் ஆக்சுவலாக வந்து நான் 2-3 இடத்துல வெளியே பார்த்துருந்தேன். அலீம் சார்கிட்ட வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து இது பண்ணியிருந்தேன். யாரும் பயப்பட தேவையில்ல. அலீம் சார்கிட்ட வந்து ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்து நேரில் பார்த்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் கொடுக்குற மெடிசன் ரெகுலராக சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இதாயிரும். நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது வந்து உண்மையை சொல்லணும்னா தயக்கத்தில் தான் இருந்தேன். இப்போ கூட ஒரு தயக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் ஆக்சுவலாக. என்னடா அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து சார்கிட்ட வந்ததுலேருந்து அந்த ஒரு இது இல்லை, எனக்கு இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ எதுக்காகனா இந்த மாதிரி 0 கவுண்ட் இருக்கு, மொட்டிலிட்டி இல்லை, மார்ஃபாலஜி இல்லைன்னு சொல்லி யாரும் மன வருத்தமே படாதீங்க. இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து நிறைய கேஸ் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் நம்ம ரூபன் சாரே பாருங்க, சேலத்துலேருந்து வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவர் உடம்புல பாடியில சேஞ்சஸ் தெரியல. பிளஸ் வந்து ரீடெஸ்ட் அகைன் பண்ணியிருக்காரு, செமெண்ட் டெஸ்ட். பட் கவுண்டிங், மொட்டிலிட்டி எதுவுமே இல்லாமல் தான் இருக்காரு. பட் இப்போ 43 மில்லியன் வந்திருக்கு, எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ அவங்களுக்கு ஓவலேஷன் டேட்டே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு எது நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணலாம். இல்லைன்னா நேரில் கூட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இதனால நிறைய கப்புள்ஸ் என்னன்னா மன வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரி கவுண்டிங் இல்லை, மொட்டிலிட்டி இல்லை, மார்ஃபாலஜி இல்லை, குழந்தை இல்லை சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டில நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுன்னா, சார் நான் என்னால் நல்லதுக்கும் போக முடியல, கெட்டதுக்கும் போக முடியல. அப்படி ரீசன் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் ஒரு ஃபேமிலியில ஃபங்க்ஷன் இருந்தால் அங்கே போக முடியல. ஏன்னா 4 பேர் எனக்கு கேட்குறாங்க, இது மாதிரி குழந்தை நிற்கலையாமா, ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா, ஏன்னா அந்த மன வருத்தத்துக்காகவே நான் போறது இல்லை. ஈவன் கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்துட்டாங்க யாராவது தெரிஞ்சா கூட என்னால் அந்த போக முடியல, அங்கே அட்டன் பண்ணவும் முடியல. என்ன ரீசன்னா அங்கே போனாலும் எனக்கு அந்த கேள்வி கேட்குறாங்க. இதை அந்த மாதிரி கப்புள்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதை இனிமே அந்த மன வருத்தமே இல்லாத மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியும், நீங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஒரு ஹாப்பியா இருக்க முடியும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒன்ஸ் விசிட்டிங், எக்ஸாம்பிள் நம்ம ரூபன் சார் சொல்லாரு பாருங்க, அலீம் டாக்டர் போய் பாருங்க. எதுக்காக சொல்றதுன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா
ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல எடுத்துறேன் ட்ரீட்மெண்ட், பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகல. பட் நம்ம கிட்ட வந்து எவ்ரிதிங் நார்மலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் ஒன் டைம் நீங்க போங்க சொல்ற ரீசனே இதுதான். உங்களுக்கு நீங்க ஒன் டைம் விசிட் பண்ணுங்க, உங்க உடம்புலயும் சேஞ்சஸ் நிறைய தெரியும். அந்த மொட்டிலிட்டி, மார்பாலஜி, எவ்ரிதிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அலீம் சார் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி அவருடைய கிளினிக் வந்து ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு அவர் கொடுக்குற மெடிசன் சாப்பிட்டா மேக்ஸிமம் 3 மந்த்ஸில் க்யூர் ஆயிடுது.